ஒரு காலத்தில் மலைகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த சந்திரபுரம் என்ற ராஜ்யம் இருந்தது. அந்த நாட்டின் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர். ஆனால் அந்த நாட்டின் மன்னன் வீரபதி ஒரு பெரிய குறையுடன் வாழ்ந்தான். யார் புகழ்ந்து பேசினாலும் அவர்களை உடனே நம்பிவிடுவான். யார் நல்ல அறிவுரை சொன்னாலும் அதை மதிக்க மாட்டான். அந்த ஒரு குணமே ஒரு நாள் அவன் ராஜ்யத்தை பெரிய ஆபத்தில் தள்ளப்போகிறது. இன்று அரசவையில் யாருக்கு என்ன கோரிக்கை இருக்கிறது? ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து சொல்லுங்கள். முதலில் புத்திசாலியான அமைச்சர் ராமையா முன் வந்தார். அவரது முகத்தில் கவலை தெரிந்தது. அரசே, இந்த வருடம் மழை குறைவாக பெய்திருக்கிறது. நம் நாட்டிலுள்ள ஏரிகளையும் குளங்களையும் உடனே சீரமைக்க வேண்டும். இல்லையென்றால் அடுத்த மாதங்களில் மக்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். ராமையா, நீ எப்போதும் பயமுறுத்திக் கொண்டே இருப்பாய். மழை பெய்யும், எல்லாம் சரியாகிவிடும். அரசே, வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே தடுக்கிறவன்தான் நல்ல அரசன். போதும், அடுத்தவர் வரட்டும். அந்த நேரத்தில் அரண்மனை வாசலில் ஒரு பெரிய வியாபாரி வந்தான். அவன் பெயர் பூபதி. அவன் மிகவும் தந்திரமானவன். அரசனின் பலவீனத்தை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று முடிவு செய்து வந்திருந்தான். அரசே, நான் தொலைதூர நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன். உங்களுக்காக ஒரு அதிசய பொருளை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படியா? அது என்ன? இந்த மந்திர விதையை உங்கள் அரண்மனை தோட்டத்தில் நட்டால் தங்கப்பழங்கள் காய்க்கும் மரமாக வளர்ந்துவிடும். உங்கள் ராஜ்யம் உலகிலேயே பணக்கார நாடாக மாறிவிடும். பூபதி பேசியதை கேட்டவுடன் வீரபதியின் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்தது. ஆனால் அமைச்சர் ராமையாவின் முகம் மட்டும் மாறியது. அரசே, உலகத்தில் தங்கம் காய்க்கும் மரம் என்று ஒன்று கிடையாது. இவர் நம்மை ஏமாற்ற வருகிறார். அமைச்சரே, உங்களுக்கு பொறாமை. அரசன் உடனே கருவூல அதிகாரிகளை அழைத்தான். பூபதிக்கு 10,000 பொற்காசுகள் கொடுங்கள். அரசே, தயவு செஞ்சு ஒரு முறை யோசிச்சு பாருங்கள். நான் எடுத்த முடிவு மாறாது. பூபதி பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு ஒரு சிறிய பொற்களர் பெட்டியை அரசனிடம் கொடுத்தான். அதற்குள் இருந்தது ஒரு சாதாரண விதை. ஆனால் அதை மந்திர விதை என்று கூறி அனைவரையும் நம்ப வைத்தான். அடுத்த நாள் காலை அரண்மனை தோட்டத்தில் பெரிய விழா நடந்தது. மந்திர விதை மண்ணில் நடப்பட்டது. மக்கள் அனைவரும் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தனர். இன்னும் சில நாட்களில் தங்கப்பழங்கள் காய்க்கும் என்று அரசன் பெருமையாக அறிவித்தான். நாட்கள் நகர்ந்தன. 1 வாரம், 2 வாரம், 1 மாதம். ஆனால் மண்ணிலிருந்து ஒரு சிறிய மூளை கூட வரவில்லை. மக்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தனர். அமைச்சர் ராமையா ஆழமாக மூச்சுவிட்டார். அப்போதுதான் வீரபதி எடுத்த முதல் முடிவு அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறாக மாறப்போகிறது என்பதை யாரும் இன்னும் உணரவில்லை. 1 மாதம் கடந்தும் அந்த விதை முளைக்கவில்லை. மக்களின் நம்பிக்கை மெதுவாக குறையத் தொடங்கியது. ஆனால் வீரபதி மன்னன் மட்டும் இன்னும் கொஞ்ச நாள் காத்திருங்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் பூபதி வாங்கிய பொற்காசுகளுடன் அண்டை நாட்டுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டான். அரசே, பூபதியை உடனே அழைத்து விசாரிக்க வேண்டும். அவன் சொன்னது உண்மையா பொய்யா என்பதை இப்போதே தெரிந்து கொள்ளலாம். அவனை ஏன் சந்தேகப்பட வேண்டும்? அவன் நல்ல மனிதன். அரசனின் உத்தரவுப்படி ரங்கையா பூபதியை அழைத்து வர அரண்மனையை விட்டு புறப்பட்டான். ஆனால் பூபதியின் வீடு பூட்டியிருந்தது. அக்கம் பக்கத்தினர் அவன் நேற்று இரவே நாட்டை விட்டு ஓடிவிட்டான் என்றார்கள். அமைச்சரே, பூபதி தப்பித்து விட்டான். இந்த செய்தி அரசவையில் மின்னல் போல பரவியது. மக்கள் கோபத்துடன் பேச ஆரம்பித்தனர். ஒரு வியாபாரியை நம்பி இவ்வளவு பொற்காசுகளை கொடுத்தாரு. இப்போ நாட்டின் பணம் வீணாயிடுச்சு. இல்ல, அவன் திரும்பி வருவான். கண்டிப்பா வருவான். அரசே, உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் நம்மை ஏமாற்றிவிட்டார். அரசன் அமைதியாக தலைகுனிந்தான். ஆனால் இன்னும் தனது தவறை முழுமையாக ஒப்புக்கொள்ளவில்லை. அதே சமயம் மழை பெய்யாததால் நாட்டின் ஏரிகளும் குளங்களும் வறண்டு போயின. வயல்கள் காய்ந்தன. விவசாயிகள் தண்ணீருக்காக தவித்தனர். அரசே, குடிக்க தண்ணீரே இல்ல. மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். இப்படி ஆகும் என்று நான் நினைக்கவே இல்லை. அரசே, நான் முன்பே எச்சரித்தேன். ஏரிகளை சீரமைக்க வேண்டும் என்றேன். ஆனால் நீங்கள் கேட்கவில்லை. அமைச்சரின் வார்த்தைகள் வீரபதியின் மனதை குத்தின. அவன் முதல் முறையாக தனது தவறுகளை நினைத்து வருந்த ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் இன்னொரு அதிர்ச்சி செய்தி வந்தது. அரசே,
ஆண்டை நாட்டின் படை நம் எல்லையை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்லுகிறாய்? இப்போது என்ன செய்வது? பயப்பட வேண்டாம் அரசே. இப்போது கூட சரியான முடிவு எடுத்தால் நாட்டை காப்பாற்றலாம். ராமையா, இதுவரை நான் உன் பேச்சை கேட்கவில்லை. இனிமேல் நீ சொல்வதை நான் செய்வேன். அரசனின் மனதில் முதல் முறையாக மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அது போதுமா? எதிரி நாட்டின் படையை விரட்ட முடியுமா? மக்களின் நம்பிக்கையை மீண்டும் பெற முடியுமா? ராமையாவின் அறிவுரையை ஏற்றுக்கொண்ட வீரபதி மன்னன் உடனடியாக அரசவையை கூட்டினான். பல நாட்களாக தன் பிடிவாதத்தால் நாட்டுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் அவன் கண்முன்னே நின்றன. இனி ஒரு தவறும் செய்யக்கூடாது என்று மனதிற்குள் உறுதியெடுத்தான். ராமையா, நான் செய்த தவறுகளை மன்னித்துவிடு. இப்போது என் நாட்டை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று சொல். அரசே, முதலில் மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும். அடுத்து நமது வீரர்களை எல்லைக்கு அனுப்ப வேண்டும். அதே நேரத்தில் ஏரிகளையும் குளங்களையும் சீரமைக்கும் பணியை உடனே தொடங்க வேண்டும். அப்படியே செய்யுங்கள். இன்று முதல் உங்கள் அறிவுரையைத்தான் நான் கேட்பேன். ரங்கையா தனது வீரர்களுடன் எல்லைக்கு புறப்பட்டான். எதிரி படை நெருங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த முறை சந்திரபுர வீரர்கள் ஒன்றுபட்டு நின்றனர். வீரர்களே, இது நம் மண்ணுக்கான போர். உயிர் போனாலும் இந்த நாட்டை விட்டுக் கொடுக்கக்கூடாது. வீரர்கள் உற்சாகமாக போராடினர். சில மணி நேரங்களிலேயே எதிரி படை பின்வாங்கியது. சந்திரபுரம் மீண்டும் பாதுகாப்பாகியது. ரங்கையா, நீ நம் நாட்டின் பெருமையை காப்பாற்றிவிட்டாய். அரசு, இது என்னுடைய வெற்றி இல்ல, ஒற்றுமையின் வெற்றி. போருக்குப் பிறகு ராமையாவின் திட்டப்படி ஏரிகளும் குளங்களும் சீரமைக்கப்பட்டன. சில நாட்களில் மழை பெய்தது. வறண்டு கிடந்த வயல்கள் மீண்டும் பசுமையாக மாறின. மக்கள் மகிழ்ச்சியுடன் விவசாயத்தை தொடங்கினர். அரசே, இந்த வருடம் நம்ம நாட்டில் நல்ல விளைச்சல் கிடைக்கும் போலிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ராமையாவின் நல்ல அறிவுரை. அதே நேரத்தில் நாட்டை ஏமாற்றி ஓடிய பூபதி அண்டை நாட்டில் திருடர்களிடம் சிக்கி தன்னிடம் இருந்த அனைத்து பொற்காசுகளையும் இழந்தான். இறுதியில் வெறுங்கையுடன் சந்திரபுரத்திற்கே திரும்பினான். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். பேராசையால் நான் பெரிய தவறு செய்துவிட்டேன். பூபதி, உன் தவறுக்கு தண்டனை கிடைக்கும். ஆனால் உனக்கு ஒரு வாய்ப்பும் தருகிறேன். இனிமேல் நேர்மையாக உழைத்து வாழ வேண்டும். கண்டிப்பாக அரசே. இனி நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். அன்று அரசவையில் வீரபதி மன்னன் மக்களின் முன்னால் எழுந்து நின்றான். என் அன்பு மக்களே, நான் செய்த தவறுகளால் நீங்கள் பல துன்பங்களை அனுபவித்தீர்கள். இனிமேல் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க மாட்டேன். நல்ல அறிவுரையை கேட்டு யோசித்து மட்டுமே முடிவு எடுப்பேன். அரசே, தவறு செய்யாதவன் பெரியவன் அல்ல. செய்த தவறை உணர்ந்து திருந்துபவன்தான் உண்மையான பெரியவன். அதன் பிறகு வீரபதி மன்னன் எந்த முடிவையும் யோசிக்காமல் எடுக்கவில்லை. மக்களின் கருத்தையும் அமைச்சர்களின் அறிவுரையையும் கேட்டு ஆட்சி செய்தான். சந்திரபுரம் மீண்டும் செழிப்பான ராஜ்யமாக மாறியது. மக்கள் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். கதையின் நீதி: அறிவுள்ளவர்களின் ஆலோசனையை மதிக்காதவன் இழப்பை சந்திப்பான். தவறை உணர்ந்து திருந்துபவனே உண்மையான வெற்றியாளன்.